ஓம் சாந்தி. முரளி தேதி 6/9/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நாம் எப்படி அனைவருக்கும் சுகதாமம் செல்வதற்கான வழி சொல்வது என்ற கவலை உங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் புருஷோத்தமர் ஆகுவதற்கான சங்கம யுகம் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன வாழ்த்து செய்தி கொடுக்கிறீர்கள்? மனிதர்கள் எப்போது வாழ்த்து சொல்கின்றார்கள்? பதில்: யாரேனும் பிறக்கிறார்கள் அல்லது வெற்றி அடைகிறார்கள் அல்லது திருமணம் செய்கின்றார்கள் அல்லது ஏதேனும் முக்கிய நாளாக இருக்கிறது என்றால் மனிதர்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையான வாழ்த்து அல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் தந்தையுடையவராக ஆகுவதற்கான வாழ்த்து சொல்கிறீர்கள். நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! அனைத்து துக்கங்களிலும் இருந்து விடுபட்டு சுகதாமம் செல்கின்றோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது. ஓம் சாந்தி. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை யார் என்ற கேள்வி இப்பொழுது எழுகிறது. அனைவருடைய தந்தை ஒருவர். அவரே பரம்பிதா என்று அழைக்கப்படுகின்றார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். லௌகீக தந்தையை பரம்பிதா என்று சொல்வதில்லை. பரம்பிதா ஒரே ஒருவர்தான். அவரை அனைத்து குழந்தைகளும் மறந்துவிட்டனர். ஆகையினால் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கும் பரம்பிதா பரமாத்மாவை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தந்தை நம்முடைய துக்கத்தை எப்படி நீக்கிக் கொண்டிருக்கின்றார், பிறகு சுகம் சாந்தியில் சென்று விடுவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அனைவரும் சுகத்தில் செல்வதில்லை. சிலர் சுகத்தில், சிலர் சாந்தியில் சென்று விடுகின்றார்கள். சிலர் சத்யுகத்தின் பாகத்தை நடிக்கின்றார்கள், சிலர் திரேதாயுகத்தில், சிலர் துவாபர யுகத்தில் பாகத்தை நடிக்கின்றார்கள். நீங்கள் சத்யுகத்தில் இருக்கும்போது மற்ற அனைவரும் முக்தி தாமத்தில் இருப்பார்கள். அதை ஈஸ்வரனுடைய வீடு என்று சொல்வோம். இப்பொழுது இந்த மனிதர்களுக்கு தந்தை சுகம் சாந்தியின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று எப்படி வழிகாட்டுவது? உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படுகிறது? அமைதி எப்போது இருந்தது? இதை அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? சேவாதாரி குழந்தைகள் வரிசை கிரமான முயற்சியின்படி இதை சிந்தனை செய்வார்கள். நீங்கள் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்கள். உங்களுக்குதான் தந்தை தன்னுடைய அறிமுகத்தை தந்துள்ளார். முழு உலகத்தில் உள்ள மனிதர்களின் பாகத்தை பற்றியும் அறிமுகம் கொடுத்துள்ளார். இப்போது நாம் மனிதர்களுக்கு தந்தை மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை எப்படி கொடுப்பது? பாபா அனைவருக்கும் சொல்கின்றார், தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்தால் இறைவனின் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். தங்க யுகம், அதாவது ஸ்வர்க்கத்திற்கு அனைவரும் செல்ல மாட்டார்கள். அங்கு இருப்பதே ஒரே ஒரு தர்மம். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். இதில் கோபப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. மனிதர்கள் அமைதி கேட்கின்றார்கள். அது அல்லாவினுடைய, அதாவது இறை தந்தையின் வீட்டில் கிடைக்கிறது. ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு வருகிறார்கள். எப்பொழுது நாடகம் முழுமை அடையுமோ அப்போது அங்கே செல்கின்றார்கள். பாபா வருவதே தூய்மையற்ற உலகத்திலிருந்து அனைவரையும் அழைத்து செல்வதற்காகத்தான். இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்கின்றோம், பிறகு நாம் சுகதாமத்திற்கு வருவோம் என்று குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. இது புருஷோத்தம சங்கம யுகம். புருஷோத்தம், அதாவது உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மா. எதுவரை ஆத்மா தூய்மை அடையவில்லையோ அதுவரை உத்தமமான ஆத்மாவாக ஆக முடியாது. இப்போது பாபா உங்களிடம் சொல்கின்றார்,
என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சிருஷ்டியை தெரிந்து கொள்ளுங்கள். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். இந்த நேரம் அனைத்து மனிதர்களின் நடத்தையும் மோசமாக உள்ளது. புதிய உலகத்தில் நடத்தை மிகவும் முதல் தரமாக இருக்கும். பாரதவாசிகள்தான் உயர்ந்த நடத்தை, அதாவது பண்பு நிறைந்தவர்களாக ஆகிறார்கள். அந்த உயர்ந்த நடத்தையினருக்கு கீழான நடத்தை உடையவர்கள் தலை வணங்குகின்றார்கள். அவர்களுடைய குணங்களை மகிமை பாடுகிறார்கள். அதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? எப்படிப்பட்ட சகஜமான யுக்தியை உருவாக்குவது? இது ஆத்மாக்களின் மூன்றாம் கண்ணை திறக்கும் விஷயமாகும். பாபாவினுடைய ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது. என்னிடம் ஞானம் இல்லை என்று மனிதர்கள் சொல்கின்றார்கள். இது தேக அபிமானமாகும். இதில் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். சந்நியாசிகளிடம் சாஸ்திரங்களின் ஞானம் இருக்கிறது. பாபாவுடைய ஞானத்தை பாபா எப்போது வருகின்றாரோ அப்போது கொடுக்கின்றார். யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். அந்த மனிதர்கள் கிருஷ்ணரை பகவான் என்று நினைக்கின்றார்கள். பகவானை தெரிந்து கொள்ளவே இல்லை. ரிஷி, முனி போன்றவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிடுகிறார்கள். மனிதர்கள் பகவான் ஆக முடியாது என்று நினைக்கிறார்கள். நிராகார பகவான் தான் படைப்பவர் ஆவார். ஆனால் அவர் எப்படி படைக்கின்றார்? அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம் என்ன? பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லிவிடுகின்றார்கள். பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளுமே கிடையாது. அப்படி இருக்க முடியாது என்பதை கூட புரிந்து கொள்வதே இல்லை. கல்லிலும் முள்ளிலும் கச்ச மச்ச அவதாரமாக அனைத்திலும் இருக்கின்றார் என்றால் அது பெயர் ரூபமாகிவிடுகிறது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாக கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று குழந்தைகளுக்கு இரவும் பகலும் சிந்தனை ஓட வேண்டும். இது மனிதனில் இருந்து தேவதை ஆகக்கூடிய புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். மனிதர்கள் தேவதைகளை வணங்குகின்றார்கள். மனிதர்கள் மனிதர்களை வணங்குவதில்லை. மனிதர்கள் பகவானை, அதாவது தேவதைகளை வணங்க வேண்டியிருக்கிறது. பாபா ஞான கடலை கடைவதற்கான யுக்தியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நேரம் அனைவரும் இரும்பு யுகத்தில் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்தில் தங்க யுகம் இருந்திருக்கும். தங்க யுகத்தை தூய்மையானது என்று சொல்லப்படுகிறது. தூய்மையானது மற்றும் தூய்மையற்றது. தங்கத்தில் கலப்படம் ஆகிறது இல்லையா? ஆத்மா கூட முதலில் தூய்மையாக சத்தோ பிரதானமாக இருக்கிறது. பிறகு அதில் துரு பிடிக்கிறது. எப்போது தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறதோ அப்போது தந்தை வருகின்றார். தந்தை வந்துதான் சத்தோ பிரதானமாக சுகதாமத்தை உருவாக்குகின்றார். சுகதாமத்தில் பாரதவாசிகள் மட்டும்தான் இருப்பார்கள். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். சாந்தி தாமத்தில் அனைவரும் தூய்மையாக இருக்கின்றார்கள். பிறகு இங்கே வந்து மெது மெதுவாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஒவ்வொரு மனிதரும் சத்தோ ரஜோ தமோவாக கண்டிப்பாக ஆகின்றார்கள். நீங்கள் அனைவரும் அல்லாவின் வீட்டிற்கு சென்று சேர முடியும் என்று எப்படி சொல்லி புரிய வைப்பது? தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது பகவானுடைய மகா வாக்கியம் ஆகும். என்னை நினைவு செய்வதன் மூலம் இந்த 5 பூதங்களும் விலகிவிடும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இரவும் பகலும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். பாபாவிற்கு கூட சிந்தனை வந்தது. அப்போது நான் சென்று அனைவரையும் சுகமானவர்களாக ஆக்குவேன் என்ற எண்ணம் வந்தது. கூடவே குழந்தைகளும் உதவியாளர்களாக ஆக வேண்டும். தனியாக பாபா என்ன செய்வார்? ஆக ஞான கடலை கடையுங்கள். இது புருஷோத்தம சங்கமயுகம் என்று மனிதர்கள் உடனே புரிந்து கொள்ளும்படியாக
அப்படிப்பட்ட வழியை கண்டுபிடியுங்கள். இந்த நேரம்தான் மனிதர்கள் புருஷோத்தமர் ஆக முடியும். முதலில் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், பிறகு கீழே விழுந்து விடுகின்றார்கள். ஆரம்பத்திலேயே விழுந்து விடுவதில்லை. சிருஷ்டிக்கு வந்ததுமே தமோ பிரதானமாக ஆவதில்லை. ஒவ்வொரு பொருளும் முதலில் சத்தோ பிரதானம், பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகிறது. குழந்தைகள் இவ்வளவு கண்காட்சிகள் செய்கின்றார்கள், ஆனாலும் மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. ஆக வேறு என்ன வழி கண்டுபிடிப்பது? விதவிதமான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு நேரமும் கிடைத்திருக்கிறது. உடனடியாக யாரும் சம்பூர்ணம் ஆகிவிட முடியாது. நிலா மெதுவாக வளர்ந்து கடைசியில் சம்பூர்ணமாகின்றது. நாம் கூட தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். பிறகு சதோ பிரதானமாக ஆவதில் நேரம் பிடிக்கிறது. அது ஜடம், இதுவோ சைத்தன்யம் ஆகும். ஆக நாம் எப்படி புரிய வைப்பது? நாம் மகிழ்ச்சியான செய்தியை சொல்கின்றோம். யாரேனும் வெற்றி அடைந்தால் வாழ்த்து சொல்கின்றார்கள். யாரேனும் திருமணம் செய்தால் கூட வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள், சதா சுகமாக இருங்கள் என்று. இப்போது பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார், நாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி வாழ்த்து தெரிவிப்பது? இந்த நேரம் நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு வாழ்த்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பாபா புரிய வைக்கின்றார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். 21 பிறவிக்கு கோடான கோடிகளுக்கு அதிபதி ஆகிவிடுகின்றீர்கள். இப்போது அனைத்து மனிதர்களும் எப்படி பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவார்கள்? அனைவரும் வாழ்த்து பெற வேண்டும். இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், ஆனால் உங்களுக்கு மனிதர்கள் வாழ்த்து தெரிவிக்க முடியாது. அவர்கள் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. வாழ்த்து தெரிவித்தார்கள் என்றால் கண்டிப்பாக தானும் வாழ்த்தினை பெறுவதற்கு தகுதி அடைவார்கள். நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து கூற முடியும். நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். அதற்கான வாழ்த்துக்கள். நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! ஏதேனும் லாட்டரி கிடைக்கிறது அல்லது குழந்தை பிறக்கிறது என்றால் வாழ்த்து கூறுகின்றார்கள். குழந்தை தேர்ச்சி அடைந்தாலும் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். உங்களின் மனதிற்கு மகிழ்ச்சி இருக்கிறது, தனக்குத்தான் வாழ்த்து சொல்கிறீர்கள். நமக்கு பாபா கிடைத்திருக்கின்றார். அவரிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பாபா புரிய வைக்கின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் துர்கதியை அடைந்தீர்கள். இப்போது நீங்கள் சத்கதியை அடைகிறீர்கள். அனைவருக்கும் ஒரே வாழ்த்து கிடைக்கிறது. கடைசியில் அனைவருக்கும் தெரிய வரும், யார் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக ஆகியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள். நீங்கள் சூரிய வம்ச குலத்தில் மகாராஜா மகாராணி ஆகின்றீர்கள். யார் வெற்றி மாலையில் மணி ஆகின்றார்களோ அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள். யார் தேர்ச்சி அடைவார்களோ அவர்களுக்கு வாழ்த்து கிடைக்கும். அவர்களுக்கு பூஜை நடக்கும். உயர்ந்த பதவி அடையும் ஆத்மாக்களுக்கு வாழ்த்து கிடைக்கிறது. பிறகு பக்தி மார்க்கத்தில் அவர்களுக்கு தான் பூஜையும் நடக்கிறது. ஏன் பூஜை செய்கின்றார்கள் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் குழந்தைகளுக்கு இதே கவலை இருக்கிறது. எப்படி புரிய வைப்பது? நாம் தூய்மையாகிவிட்டோம், மற்றவர்களையும் எப்படி தூய்மையாக்குவது? உலகம் மிக பெரியதல்லவா? என்ன செய்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தி போய் சேரும்? நோட்டீஸ் போடுவதால் அனைவருக்கும் செய்தி கிடைப்பதில்லை. இந்த செய்தி ஒவ்வொருவரின் கைக்கும் போய் சேர வேண்டும். ஏனெனில் தந்தையிடம் போய் சேர்வது எப்படி என்று அவர்களுக்கு முற்றிலும் தெரியாது. அனைத்தும் பரமாத்மாவை அடைவதற்கான வழிகளே என்று கூறிவிடுகின்றார்கள். ஆனால் பாபா சொல்கின்றார், இந்த பக்தி, தான, புண்ணியம் பல பிறவிகளாக செய்து வந்தீர்கள், ஆனால் வழி கிடைக்கவில்லை.
இவை அனைத்தும் முதலும் முடிவுமற்றதாக நடந்து வருகிறது என்றும் சொல்கின்றார்கள். ஆனால் எப்போது ஆரம்பமானது? முதலும் முடிவுமற்றது என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. உங்களிலும் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி தெரிந்து கொள்கிறீர்கள். ஞானத்தின் பலன் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது. அது சுகம். பிறகு துக்கம் ஏற்படுகிறது. யார் அதிக பக்தி செய்கின்றார்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த கணக்கு புரிய வைக்கப்படுகிறது. இது போன்ற சிக்கலான விஷயங்களை ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்க முடியாது. என்ன செய்வது? ஏதேனும் செய்தித்தாளில் போடலாம். நேரம் பிடிக்கும். அனைவருக்கும் அவ்வளவு சீக்கிரமாக செய்தி போய் சேராது. அனைவரும் முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் பிறகு ஸ்வர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். இது நடக்கவே முடியாது. நீங்கள் சொர்க்கம் செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். இப்போது நமது தர்மத்தினரை வெளிக்கொண்டு வருவது எப்படி? யார் யார் வேறு தர்மத்திற்கு மாறி செல்கின்றார்கள் என்று எப்படி தெரியும்? இந்து தர்மத்தினர் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். இது கூட யாருக்கும் தெரியவில்லை. பக்கா இந்துவாக இருந்தால் தன்னுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நேரம் அனைவரும் தூய்மையற்று இருக்கின்றார்கள். பதீத பாவனா வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் என்று நிராகார தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள். இவர்கள் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை எப்படி பெற்றார்கள்? வெற்றி பெற்று ராஜ்யத்தை பெறக்கூடியவாறு பாரதத்தில் இந்த நேரம் எந்த ராஜ்யமும் இல்லை. அவர்கள் சண்டையிட்டு ராஜ்யத்தை பெறுவதில்லை. மனிதனில் இருந்து தேவதையாக எப்படி மாற்றப்படுகிறது? யாருக்கும் தெரியவில்லை. உங்களுக்கும் கூட இப்போது தந்தை மூலம் தெரிய வருகிறது. இதை மற்றவர்களுக்கு எப்படி கூறுவது? அதன் மூலம் அவர்கள் முக்தி, ஜீவன் முக்தி அடையக்கூடும். முயற்சி செய்ய வைப்பவர் வேண்டுமல்லவா? தன்னை உணர்ந்து அல்லாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ரமலான் வாழ்த்துக்கள் என்று எதை கூறுகிறீர்கள்? நீங்கள் அல்லாவிடம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற முழு நிச்சயம் உள்ளதா? அதற்காக தான் நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இதை நீங்கள் பல வருடங்களாக செய்து வருகிறீர்கள். இறைவனிடம் சென்று சேர்வீர்கள் தானே என்று கேட்டால் குழம்பி போவார்கள். நாம் படிப்பது கூட எதற்காக? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு அல்லாதான் ஆவார். அல்லாவின் குழந்தைகள் நீங்களும் ஆத்மாக்கள் தான். நாம் அல்லாவிடம் செல்ல வேண்டும் என்று ஆத்மா விரும்புகிறது. ஆத்மா முன்பு தூய்மையாக இருந்தது. இப்போது தூய்மை இழந்துவிட்டது. இதை ஸ்வர்க்கம் என்று சொல்ல முடியாது. அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையற்றவர்கள். எப்படி தூய்மையாகி அல்லாவின் வீட்டிற்கு செல்வது? அங்கே விகார ஆத்மாக்கள் இருப்பதில்லை. விகாரமற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மா உடனே சத்தோ பிரதானம் ஆகிவிடுவதில்லை. இவை அனைத்தையும் பற்றி சிந்தனை கடலை கடைய வேண்டி இருக்கிறது. பாபா சிந்தனை கடலை கடைகின்றார். பிறகு புரிய வைக்கின்றார். யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்று யுக்திகளை உருவாக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: நாம் சென்று குழந்தைகளை துக்கத்தில் இருந்து விடுவித்து சுகமுடையவர்களாக ஆக்குவேன் என்று எப்படி பாபாவிற்கு எண்ணம் வந்ததோ அதே போல் தந்தைக்கு உதவியாளர் ஆக வேண்டும். வீடு வீடாக செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு யுக்திகளை உருவாக்க வேண்டும். இரண்டாவது, அனைவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு வெற்றி மாலையில் மணி ஆகுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பூஜைக்குரியவராக ஆக வேண்டும். வரதானம்:
செய்பவர் மற்றும் செய்விப்பவர் என்ற நினைவினால் ஒளி கிரீடாதாரி ஆகுக. செய்பவர் மற்றும் செய்விப்பவர் என்ற நினைவினால் ஒளி கிரீடாதாரி ஆகுக. நாம் நிமித்தமான கர்மயோகி. செய்பவர் ஆவேன், செய்விப்பவர் தந்தை. ஒருவேளை இந்த நினைவு இயல்பாக இருந்தது என்றால் சதா ஒளி கிரீடாதாரி மற்றும் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிவிடுவீர்கள். தந்தை மற்றும் நான், அவ்வளவுதான். மூன்றாவது எவரும் இல்லை. இந்த அனுபவம் சகஜமாக கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிவிடுகிறது. யார் அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி ஆகின்றார்களோ அவர்கள்தான் மாயாவை வென்றவர்களாக, கர்மேந்திரியங்களையும் வென்றவர்களாக மற்றும் இயற்கையை வென்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆனால் ஒருவேளை தவறுதலாக கூட ஏதாவது வீணானதின் சுமையை தன் மீது வைத்துக் கொண்டால் கிரீடத்திற்கு பதிலாக கவலையின் அநேக கூடைகள் தலை மீது வந்துவிடுகின்றன. ஸ்லோகன்: அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபடுவதற்காக தேகத்தின் உறவுகளிடம் இருந்து மோகத்தை வென்றவர் ஆகுக. அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபடுவதற்காக தேகத்தின் உறவுகளிடம் இருந்து மோகத்தை வென்றவர் ஆகுக. அவ்யக்த சமிக்ஞை: இப்போது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். யோகத்தில் எப்பொழுது மற்ற அனைத்து எண்ணங்களும் சாந்தம் ஆகிவிடுகின்றனவோ, தந்தை மற்றும் நான் என்ற இந்த ஒரே எண்ணம் இருக்கிறதல்லவா, அப்பொழுதே ஜுவாலை ரூப நினைவு என்று கூறலாம். இதன் மூலமே மாற்றம் ஏற்படுகிறது. ஓம் சாந்தி.